ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது வீடியோ நான் பார்த்தேன்ப்பா இன்றைக்கி. அவர் அசோகா அண்ட் அசோக் ஒன்று சொன்னார். அதை ஆக்சுவலாக நீ கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கா. இப்படி தான் பண்ணணுமா, குளிச்சுட்டு அப்படின்னா தலைக்கு மட்டும்தான் குளிக்கணும், அதுதான் குளிச்சுட்டுன்னு சொல்லுவா. நம்ம வந்துட்டு நீங்கள் நைட்டி போட்டுட்டோ இது பண்ணிக்கிட்டோ நீங்கள் பண்ண பாங்கில்லை, அது ரொம்ப தவறு. அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு அது பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு 4:45 அந்த அந்த டைமில் தான் 4லேருந்து 5, 5:15 தான் நீங்கள் எழுந்து பண்ணணும். அப்போது குளிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் அவர் சொன்னார். ஆக்சுவலி இந்த திருவள்ளுவர் காலத்துலேருந்து இந்த மாதிரி சித்தர்களோட அந்த இது இருக்குது. அந்த காலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், சித்தர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இப்போ பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் காலத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ஆற்றுல 15 பேர் இருப்பாப்பா. அம்மா அப்பா இருப்பா, அவளுக்கு தாத்தா பாட்டி இருப்பா, அவளோட தாத்தா பாட்டி இருப்பா, அப்புறம் மாட்டு பொண்ணு இருப்பா, குட்டிகள் இருக்கும், அண்ணன் தம்பிகள் இருப்பா, 2 மாடு இருக்கும், மாடையும் கண்ணுங்களையும் பார்த்துக்கிறதுக்கு 2 ஆள் வேலைக்கு வச்சுருப்பா. இந்த மாதிரி அத்தனை பேரும் ஆற்றுலையே இருப்பா. ஸோ நம்ம அவள் காரியத்தை அவள் அழகாக பார்த்துப்போம். அந்தந்த நேரம் சமைச்சிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு எல்லாருமே 4 மணிக்கு எழுந்துக்கணும். பொண்களாக இருந்தால் அந்த காலத்தில் என்ன 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துட்டு விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு மாடெல்லாம் கண்ணெல்லாம் அந்த மாதிரி அதை பார்த்துக்கிண்டு அந்த சாணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிண்டு அந்த மாதிரி அப்போ அத்தனை பேர் இருந்து ஆற்றுல காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ யார் இருக்கு ஆற்றுல? 2 பேர். நீ ஒன்றை பாரு நான் என்ன பாருன்னு உட்காந்துட்டு இருக்கோம். 2 பேர் தான் ஆற்றுல இருக்கோம். மிதி போனால் குழந்தை, அது காலேஜுக்கு போய்டுறது, சாயங்காலம் வந்ததுன்னா அது காரியத்தை நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில திருவள்ளுவர் காலத்தில் பண்ணினா மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. அது வந்துட்டு முடியாத காரியம். தெய்வம் வந்துட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ப்பா, மனசை மட்டும்தான் பார்க்கும். ஒரு சில பேர்லாம் அதுக்காக நீங்கள் குளிக்காமலே நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் இஷ்டம் இல்லாமல் சொல்லுங்கோ, அப்படிலாம் நான் சொல்லலை. மனசார குளிங்கோ, எப்போ முடியுமோ அப்போ குளிச்சுருங்கோ. அதான் கார்த்தால விடிகாலம்பர முடியாதவா மத்தியானம் குளிச்சுட்டு பண்ணுங்க. அவர் சொன்ன டைமே இன்னொன்று 11:45 12:15 நானும் சொல்லியிருக்கேன். அபிஜித் முகூர்த்தம் 12லேருந்து 12:50 வரைக்கும் இருக்குது. 11:50லேருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த டைம் இருக்குது. ஸோ அபிஜித்தும் சேர்ந்துக்கும் அந்த நேரத்தில், ரொம்ப நல்லது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் வந்துடும் பார்த்தாலும் அப்போ குளிச்சுக்கோங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க உட்காந்துட்டு. ஒன்று உங்களுக்கு வந்துட்டு இதில் கீழே உட்காந்துக்க முடியலையா, தரையில் உட்காந்தா ஒரு இதை ஒன்று போட்டுட்டு உட்காருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அப்படி உட்கார முடியாதவா சேரில் உட்காருங்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கிழக்கு வந்துட்டு கிழக்க பார்த்துட்டு இருக்கணும், நம்ம உட்காரது வடக்க பார்த்து உட்காரணும். இந்த நாமத்தை சொல்லுங்க. ஆனால் 2-3 பேர் நான் அந்த மணி வச்சுன்னு ஜெபிக்கிறேன், அது எண்ணிக்கின்றே நான் சொல்கிறேன்னு சொன்னால் தயவு பண்ணி எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நம்ம எண்ணியாச்சுன்னா 1 2 கேலக்சி நம்ம நமக்கு, 2 கேலக்சி நம்ம நமக்கு, 3 கேலக்சி நம்ம நமக்கு, 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் கவுண்டிங்கில் தான் போகுமே தவிர நமக்கு உண்மையான அந்த இது கிடைக்காது. அதனால தயவு பண்ணி அந்த அவர் சொன்னார், அசோகா அண்ட் அசோக் சொன்னார் பற்றி அந்த டைமை கணக்கு வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஓம் கேலக்சி 3 நமோ நமக அந்த அதை வந்துட்டு 20 மினிட்ஸ் கிட்ட கடன்னு சொல்லிடுங்க. அது தானாக உங்களுக்கு 1008 அவர் சொன்ன கணக்கு வந்துடும். இதெல்லாம் அவர் சொன்னதை நம்ம நன்னா பண்ணலாம். ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் இருந்தது நைட்டி போட்டு பண்ணப்படாது அப்படின்லாம் அவர் சொல்கிறாருன்னா அதை வந்துட்டு நம்ம முடியாதவா தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ. அந்த மாதிரி பண்ணினா தான் அவர் வருவார். அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறவா எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாளே, மாமி நான் 3:30 மணிக்கு எழுந்து பிரபஞ்சம் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு விளக்கேற்றிட்டு பண்ணுறேன், எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்று நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கிரகப்பிழை எல்லாமே இருக்குப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ, மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால கவுண்டிங் வச்சுக்காதீங்க, மணியை வச்சுருந்து கவுண்டிங் வச்சுக்காதீங்க. அது நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன், அது வேண்டாம். நம்ம வந்துட்டு மனசார அவரை நினைச்சாலே போகிறோம். முருகனை தியானம் பண்ணுங்கப்பா, கேளுக்கிற தன்னை ஆற்றுக்கு வந்துடுவார். நான் தான் 2-3 ஸ்லோகம் சொல்லியிருக்கேனே, அவருக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அது. நீங்கள் முருகனை நன்னா வேண்டிக்கோங்க, அவர் தன்னையே நம்ம ஆற்றுக்கு வந்துடுவார். ஸோ முடியாதவா தயவு பண்ணி நைட்டி போட்டு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கப்பா, என்னால் முடியலை. சித்தருக்கு தெரியாதா? அவர் தெய்வம் அல்லவா, அவர் நம்ம நிலைமை அவருக்கு தெரியாதா? அதனால நான் நைட்டி போட்டு பண்ணுறேன்ப்பா, என்னால் புடவை கட்டிக்க சாதிக்கலை அப்படின்னாக்க அவர் ஒன்றும் கோச்சுக்கவே மாட்டார். நமக்கு இன்னும் நல்லது தான் பண்ணி கொடுப்பார். அதனால இப்படி தான் அவர் சொல்கிறாரேங்கிறதுக்காக அப்படி தான் இருக்கணுங்கிறது கணக்கு இல்லை. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்தில் விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்கிறதுங்கிறது எல்லாருக்குமே பெரிய விஷயமா இருக்குது. அது எல்லாரும் பண்ணினா அதுக்கே நம்ம ஒரு பெரிய கும்பிடு போடணும். ஐயோ இந்த குழந்தை விளக்கேற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு டியூட்டிக்கு போயிட்டு வருதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட காலத்தில் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கோம். யாருக்குமே முடியறது கிடையாது. இப்போ அந்த காலத்தில் வியாதியே கிடையாது. எல்லாம் வந்துட்டு இயற்கையாக
கிடச்சிது அந்த காலத்தில். வியாதியே வராது, உடம்பு முடியாமல் போகாது. 80 வயசு பாட்டி முதற்கொண்டு கும்முன்னு காலங்காத்தால குளிச்சுட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ முடியறதா? எனக்கு 55 வயசு தருது, நேக்கே இப்போ முடியலை, ஏந்துக்கணுமேனு ஏந்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் மனசார ஆனால் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு பார்க்குறேன் வருதா இல்லையா அப்படி எண்ணிக்காதீங்கோ. நான் உன்னை வேண்டிக்கிறேன், எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், நீ எனக்கு கொடுத்துருவ, எனக்கு நீ கொடுத்துருவ, அந்த மாதிரி பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. ஓம் சரவண பவ. ஓம் மடப்புரம் மகாகாளியே சரணம்.